இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கொடுத்துருக்க டோட்டல் எக்ஸ்ப்ரெஷனில் நமக்கு காமனாக நம்மளால் 3 வெளியே எடுக்க முடியும். அதாவது 3யை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பை 3 பை 3 பை 3 பை 3 3யை நம்ம இப்போ காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது 3. இப்போ உள்ள இருக்க எக்ஸ்ப்ரெஷனில் 3 by 3 is 1. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே 1 3 சார் 15. அப்போ நமக்கு இங்கே 1 3 சார் 7 3 சார் 21, ரிமைண்டர் 1 இருக்கும். அப்போ 5 3 சார் 15. இங்கே 3 1 டைம் 1 3 சார், தென் 2 3 சார் 6, ரிமைண்டர் 1 இருக்குது 15, 5 3 சார் 15. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 75 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 125 ஒய் கியூபாக மாறிடும். இப்போ உள்ளே இருக்க எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெளியே 3 ஆல்ரெடி தனியாக தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்க எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் போதுமானது. இது என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், we know that a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, a cube equal to x cube, 3a square b equal to 15x square y, 3ab square equal to 75xy square and b cube is 125y cube. இது நமக்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. இதன்படி ஏவோட வேல்யூ நமக்கு என்ன, எக்ஸு, பியோட வேல்யூ ஒய், அது 5y. ஏன்னா க்யூப் இருக்குல்ல, ஸோ இந்த சைடு நமக்கு க்யூப் ரூட் எடுக்கும் போது 5 5 சார் 25, 25 into 5 125. அப்போ பியோட வேல்யூ நமக்கு 5y. அப்போ 3a ஸ்கொயர் b, இது எப்படி பிரித்து எழுதலாம், 3 into a தான் நமக்கு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ a ஸ்கொயர் b 5y இருக்குது. இங்கே 3ab ஸ்கொயர் இஸ் 3, ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 5y, அப்போ 5y ஸ்கொயர். இப்போ உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா. த்ரீ இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 75 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 125 ஒய் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இதை கம்பேர் பண்ணி எழுதும்போது அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 75 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 125 ஒய் கியூப். இது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஈக்குவலாக டேலி ஆகுதுன்றதுனால நமக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம a மைனஸ் b ஹோல் க்யூப் இப்படி நம்ம எழுதிக்கலாம்ல. a மைனஸ் b ஹோல் க்யூப் ஈக்குவல் டு இது ஆக்சுவல் ஃபார்ம் ஐடென்டிட்டி. இப்போ அதே ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தானே நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனும் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனுமே நம்ம a மைனஸ் b ஹோல் க்யூப் மாதிரி எழுதிக்கலாம்ல. அப்போ இந்த 3 மல்டிப்ளைட் இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் 3 மல்டிப்ளைட் எக்ஸ் மைனஸ் 5y ஹோல் க்யூப்னு எழுதுகிறேன். அப்போ அந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறோம்ல, 3x பவர் 3 மைனஸ் 45x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 225xy ஸ்கொயர் மைனஸ் 375y க்யூப் ஈக்குவல் டுன்னு போட்டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5y 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்க தானே க்யூப் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 5y அகைன் இன்னொரு எக்ஸ் மைனஸ் 5y நம்ம எழுதிக்கலாம்.